சென்னை புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் தாழ்வான சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? கண்டிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது சென்னைக்கு தெற்கு திசையில் 470 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதால் புறநகர் பகுதியில் முழுவதுமே நேற்று இரவிலிருந்து மிதமான மழையானது பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை சைதாப்பேட்டை, வல்லூர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடமாக்கம், வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழையானது பெய்துள்ளதால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழையானது தற்போது குளம் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை வல்லூர் கோட்டையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த சாலையில், அதாவது தாழ்வான பகுதிகள் முழுவதுமே மழைநீரானது 2 அடி முதல் 4 அடி வரை தற்போது இந்த பகுதியில் தேங்கி காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக செய்யப்படவில்லை என்றாலும் அது போன்ற காரணத்தினால்தான் தற்போது இந்த இடத்தில் மழைநீரானது தற்போது தேங்கி காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கிருந்து ஒரு 100 அடி அளவிற்கு, தற்போது 100 மீட்டர் அளவிற்கும் இந்த மழைநீரால் தேங்கி காணப்பட்டு வருவதாலும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாய் வருகின்றனர். குறிப்பாக இங்கு அருகில் இருக்கக்கூடிய பூங்கா ஒன்று இருப்பதாலும் இங்கே உடற்பயிற்சி செய்ய வரும் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாய் வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சென்னை இந்த வல்லூர் கோட்டை மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் போன்ற இந்த மேம்பாலங்களுக்கு கீழே கூட இந்த மழைநீரானது தற்போது தேங்கி வருவதாலும் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாய் வருகின்றனர். குறிப்பாக கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகள் கூட தற்போது இந்த மழை தேங்கியுள்ள மழைநீராலும் இருசக்கர வாகனத்தில் செல்ல முடியாத அவலமானது தற்போது இந்த பகுதியில் நீடித்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் மழைநீரானது தேங்கியுள்ளதாலும் குறிப்பாக இந்த வல்லூர் கோட்டம் வரக்கூடிய பொதுமக்கள் பெரும்பாலும் சுற்றி வேறு சாலைக்கு செல்லும் நிலைமையானது தற்போது இந்த பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. காலை முதலே இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இருசக்கர வாகன வருகையானது சற்று குறைந்துதான் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சாலையில் 2 அடி முதல் 3 அடி வரை மழைநீரானது தேங்கப்பட்டுள்ளதாலும் நடைபாதை அளவிற்கு இந்த பகுதியில் மழைநீர் தேங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் நடப்பதற்கான இந்த பகுதியில் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னை தெற்கு திசையில் 470 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டுள்ளதாலும் அதன் எதிரொலியாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே நேற்று இரவு முதலே பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு திசையில் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மற்றும் நாளை என 2 நாட்களுக்கு சென்னை புறநகர் பகுதிகள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையானதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலையிலிருந்து சென்னையில் பொறுத்தவரை மழையின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் எனவும் நேற்று பாலச்சந்தர் தொடர்ந்து ஒரு அறிவிப்பானதை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று இரவு முதலே பலத்த மழை பெய்து வந்த நிலையில் தற்போது நிலை பார்த்தால் சென்னை புறநகர் முழுவதுமே வானமானது மேகமூட்டத்துடன் தற்போது காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றும் மற்றும் நாளையும் 2 நாட்களுக்கு சென்னையில் அதிக கனமழை பெய்யும் எனவும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் பெய்த மழைக்காக தற்போது தாழ்வான பகுதியில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இது போன்ற மழைநீரானது தற்போது தேங்கி காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக அடுத்த 2 நாட்களுக்கு பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் தற்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து ஒரு கருத்தாக தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மழையின் அளவானது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சியிடம் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், மேலும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அதனால்தான் இது போன்ற மழைநீரானது இங்கே குளம் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது என்றும் தற்போது பொதுமக்கள் கருத்தாக காணப்படுகிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.